ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்டிருக்க ஒரு சில டவுட்ஸுக்கு நான் உங்களுக்கு வந்து ஆன்சர் பண்ணுறேன். அதே மாதிரி என்னுடைய வீடியோஸ் எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். உங்களுடைய சப்போர்ட் வந்து எனக்கு ரொம்ப ஒரு எனர்ஜியாக இருக்குது. நிறையா பேர் நிறையா கமெண்ட்ஸ் எனக்கு கொடுக்குறீங்க, உங்களுடைய விஷஸ் எனக்கு கொடுக்குறீங்க, எனக்காக ப்ரே பண்ணுறீங்க, அதுக்காக ரொம்ப தேங்க்ஸ். அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோஸ் போடும்போது எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். எந்த ஒரு வீடியோஸுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம ஒரு சில டவுட்ஸுக்கு மட்டும் நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். இவங்க கேட்டிருக்க கொஸ்டின் வந்து பட்டியுடைய டவுட், அதாவது கிராஸ் பட்டி வைக்கிறத வச்சு எப்படி அப்படின்னு சொல்லி கிளியர் பண்ண சொல்லியிருக்காங்க. சைடில் வைக்கிற அந்த உயரம் தான், அதாவது பட்டிக்கு நம்ம வைக்கிற உயரம் தான் இவங்க கேட்டிருக்காங்க. மேக்ஸிமம் நம்ம நார்மலாக ஒரு ஹைட் அப்படிங்கும்போது 13 இன்ச்சு அல்லது 14 இன்ச்சு, இதுதான் வந்து பேசிக்காக ஒரு அதிகபட்ச உயரம். அதாவது நார்மலாக ஒரு 75% ஆளுங்களுக்கு 75% அவங்களுக்கு வந்து 13, 14 இதுதான் நம்ம அளவே இல்லாட்டினா கூட இந்த அளவை வச்சு நம்ம பண்ணிக்கலாம். அதை விட அதிகமாக வேணும் அப்படின்னு கேட்குறவங்க வந்து 14, 15, 16 வரைக்குமே கூட பட்டியோட உயரம் வந்து கேட்குறாங்க. இது வந்து அப்நார்மல். நார்மல் ஹைட்டு நார்மல் பேசிக்காக 13, 12, 14 வரைக்கும் நம்ம வைக்கிறோம். இந்த அளவுக்கு எல்லாமே நீங்கள் 3 இன்ச்சு ஒரே அளவை நீங்கள் வச்சுக்கலாம். அதுக்கு மேலே போகும்போது பட்டியோட உயரத்தை நீங்கள் கூட்டணும். ஏன்னா நீங்கள் உங்களுடைய லூஸ் வருது, இந்த மாதிரியான ப்ராப்ளம் எல்லாம் வராமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம உயரம்தான் நமக்கு அதிகப்படுத்துவோமே தவிர செஸ்டோட இது பகுதி வந்து நமக்கு இறங்காது. இடுப்பு உயரம், ஆள் உயரம் தான் அதிகமாக இருக்கும். அதுக்காக நம்ம என்ன பண்ணோம்னா பட்டியை வந்து குறைக்காமல் அதிகப்படுத்திக்கிட்டே போங்க. அதாவது 3 இன்ச்சு, இப்போ 2.5, 3 இன்ச்சு வைக்க சொல்லியிருக்கீங்கன்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க. அதுவே 3, 4 வரைக்குமே 16, 17 போகும்போது பட்டியோட சைடு உயரத்தை வந்து நீங்கள் அதிகப்படுத்திக்கிட்டே போகலாம். அதோட 1.5 இன்ச்சு சேர்த்து நீங்கள் பட்டியை வந்து கட் பண்ணலாம். அதுக்கான துணியை வந்து நீங்கள் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா பட்டியில் வர ப்ராப்ளமே உங்களுக்கு வந்து துணி பத்தாமல் போகும்போது தான் அந்த பட்டியில் இருக்க ஆல்ட்ரேஷன் வந்து நம்ம கரெக்ட் பண்ணுவோம். இப்போ 1 மீட்டர் கிளாத் இருக்கிற இடத்துல 80 பாயிண்ட் தான் இருக்குது அப்படின்னா நம்ம அதில் ஃபஸ்ட்டு பண்ணுற ஒரு ஆல்ட்ரேஷன், அதில் என்ன இது பண்ணுவோம் அப்படின்னா முன்பக்க உயரம் வந்து நம்ம குறைச்சிக்குவோம். அதாவது இப்போ 14 வைக்கணும், 13+1 வைக்கணும் அப்படிங்கிற இடத்துல அந்த ஷார்ப்புக்காக துணி நிறையா போகும். அப்படிங்கும்போது என்ன பண்ணுவோன்னா 1 இன்ச்சு நம்ம மேலே வச்சுக்குவோம். அப்போ தான் நம்ம கைக்கு வந்து துணி அளவு வந்து நமக்கு கரெக்டாக வரும். அப்படிங்கிறக்காக அந்த உயரத்தை பட்டியில் தான் முதல்ல நம்ம முன்பக்க அளவை தான் வந்து நம்ம முதல்ல அட்ஜஸ்ட் பண்ணுவோம். அதனால் என்ன ஆகும்னா உங்களுக்கு சப்போஸ் அந்த பட்டியுடைய அந்த இது வந்து மேலே ஏறிடுச்சு, கரெக்டாக ஃபிட்டிங்காக உட்காரல அப்படிங்கிற ப்ராப்ளம் கூட நமக்கு வரும். அதனால் ஃபஸ்ட்டு நம்ம பேஸ் பண்ணுறது வந்து துணி நிறையா வேணும். அந்த துணிக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம ஃப்ரண்ட்டு லென்த்து கட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் கை கட் பண்ணுவோம். அப்போ என்ன ஆகும்னா உங்களுக்கு துணி தான் ஃபஸ்ட்டு. நீங்கள் ஒரு உயரம் 14 இன்ச்சு 15 இன்ச்சு கேட்குறாங்க அப்படின்னா தாராளமாக 1 மீட்ரு, கை வந்து 9 இன்ச்சு 10 இன்ச்சு கேட்குறீங்கன்னா 1, 10, 1.25 வேணும். இந்த அளவு துணி இருக்கும்போது தாராளமாக உங்களுடைய பட்டி பேக் லென்த்து இறங்க இறங்க பட்டியோட உயரத்தை குறைச்சிக்கிட்டே போகலாம். அந்த அளவுக்கு ஃப்ரீயாக பட்டியை வந்து நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இப்போ 3.5 இன்ச்சு வைக்கிறோன்னா சைடில் 5 இன்ச்சு கிளாத்து வச்சு நம்ம கட் பண்ணணும். 4 இன்ச்சு வைக்கிறீங்க அப்படின்னா 5.5 இன்ச்சு வேணும். அதுக்கு தகுந்த மாதிரி பட்டிக்கான கிளாத் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஸ்லீவுடைய உயரத்துக்கும் துணி இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு இருக்கிற டவுட்டு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். சைடில் எந்த அளவுக்கு உயரம் நீங்கள் அதிகப்படுத்துகிறீங்களோ அதே மாதிரி பட்டியோட உயரத்தையும் நீங்கள் அதிகப்படுத்திக்கோங்க. உயரம் வந்து குறைச்சிட்டே போகிறீங்க அப்படின்னா பட்டியோட உயரத்தையும் நீங்கள் குறைச்சிக்கோங்க. அப்போ உங்களுக்கு கப் ஷேப் வந்து ஃபிக்ஸடாக ஒரே இடத்துல உங்களுக்கு வந்து மேட்சாக ஃபிட்டிங் வரும். அதனால் நீங்கள் இந்த ஆல்ட்ரேஷன் நீங்கள் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.